பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்தே இருக்கும், செத்த ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இங்கே ஒரு விதையை குறித்து ஓமைகளாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளே, முதலாவது ஒரு ஆரம்பிக்கிற வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே, இதுதான் நடக்கும், இதுதான் உண்மை அப்படி என்று மெய்யாகவே மெய்யாகவே 2 தரமாக சொல்றார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்றாரு. உங்களையும் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கோதுமை மணியை குறித்து நம்மளுக்கு ஒரு அற்புத அடையாளத்தையும் நமக்கு ஒரு மறைப்பொருளும் வெளிப்படுத்துகிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்தே இருக்கும், செத்து ஆகில் மிகுந்த பலனை கொடுக்குமா. கோதுமை மணியை பாருங்க, ஒரு நிலத்துல போடுறோம், அதுக்கு மருந்து போடுறோம், அதுக்கு உண்டான தண்ணி பாசுறோம், ஆனாலும் அது செத்தா தாங்க அதுலேருந்து ஒரு கதிர் வரும், ஒரு துளிர் விடும், ஒரு முளைப்பு வரும். அதுலேருந்து தான் நீ எருவு போட்டு, நீ தண்ணி பாய்ச்சி, மருந்து போட்டு கூட அது சாகலைன்னா அது அப்படியே தான் மரக்கட்டியாக கிடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியேப்பட்ட பாவங்கள் கரைகள் இருந்தது. ஏனால் இந்த நாளிலே அந்த கோதுமை மணி செத்து அழுகின பிறகு அதிலிருந்து ஒரு துளிர் முளைக்கப்பட்டது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் துளிர் விட வேண்டுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? பாவத்தை விட்டு விடுங்கள். அக்கிரமான காரியங்களிலிருந்து நீங்கள் அகற்றி போடுங்கள். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். பாவமான காரியம் நம்மளுக்குள் வராதபடி இருந்தீங்கன்னா, அந்த கோதுமை மணி 1 மணி தாங்க போட்டாரு, அது வளர்ந்து அநேக மணிகளை கொடுத்துதான், மிகுந்த மணிகளை கொடுத்துதான். சந்தோஷமாய் உங்க வாழ்க்கை வேண்டும் என்றால் நீங்களும் பாவமான காரியங்கள் நம்மளுக்கு இருக்குமேனால் இந்த நாளிலே அகற்றி போடுங்க. இந்த மறைப்பொருளை சொல்லி கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு வந்திருக்கிறார், உங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு பிள்ளையே, என் அன்பு மகளே, அன்பு மகனே, நீங்க எல்லாத்தையும் தூக்கி போடுங்கப்பா. அந்த கோதுமை மணியை போல செத்து போயிடுங்க, மறிச்சிடுங்க. பாவத்துக்கு மறிக்கணுங்க. பாவமான காரியம் இனிமேல் செய்யப்பட்டதுன்னு நம்ம அறிக்கையிடணும். அதுதான் சாவது, அதுதான் சாகுவது. எந்தெந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியோ, தாய் தாப்புக்கு பிரியமில்லாத காரியோ, அண்ணன் தம்பிக்கு சகோதர சகோதரிகளுக்கு பிரியமில்லாத காரியமோ அதெல்லாம் விட்டு விலகணுங்க. அதான் சாவது, அதான் பாவத்துக்கு மறிப்பது. அதுதான் மறித்தது. அந்த கோதுமை மணி மறித்து அவர் அழுகி ஒரு துளிர் விட்டது போல உங்கள் வாழ்க்கை துளிரிட வேண்டாமா? இந்த நாளிலே ஒரு முடிவெடுங்கள். உங்கள் நாளிலே ஒரு முடிவெடுங்கள். பாவமெல்லாம் உங்களை விட்டு நீங்கட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். கோதுமை மணி போல 1000 மடங்கு பலன் தர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் சமூகத்தின் தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஒரு கோதுமை மணியை குறித்து எங்களுக்கு ஒரு மறைப்பொருளான வார்த்தையை வெளிப்படுத்தின ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவே பாவமான காரியங்கள், அப்பா அதை துளிர் விடாத மாதிரி இருக்கிற காரியங்கள், அப்பா அவங்கள ஒடுக்கி வைத்திருக்கிற காரியத்தை ஏசப்பா இந்த நாளிலே எடுத்து போடுங்கப்பா. அவங்கள சாகடிக்க வேண்டும் ஆண்டவரே. அவங்க இருதயத்தில் பேசுங்கப்பா. நான் செய்வது தவறு, சரியான காரியம் செய்கிறேன், இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், என்னால் விடுபட முடியல என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அவங்க இருதயத்தில் தொடப்பட வேண்டும் ஐயா. அவர்களெல்லாம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு இழைக்க வேண்டும். அந்த கோதுமை மணியை போல இவர்களும் பலன் தர வேண்டும் ஐயா. இவங்க குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் செழித்து ஒழுக்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு இவர்கள் பாவத்துக்கு மறிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே எது எதெல்லாம் நல்லது என்று கேட்டறிந்து அதுவரையில் நடுவுங்கள், அப்போது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் சொன்னீரப்பா. அவங்களுக்குலாம் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கத்தக்கதாய், அப்பா அந்த பாவத்திலிருந்து அவர் விடுவிக்கத்தக்கதாய் கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. அவர்களை 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. பாவத்தை விட்டு விலகுங்கப்பா. அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.